உபாகமும் 13:2-3. நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். முக்கியமாக தேவன் நிறைய பேருக்கு நல்ல வரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கர்த்தர் என்ன சொல்லிறாரோ அதை கேட்டு அதை மக்களுக்கு சொல்லாமல் அவங்களே ஒரு சுயத்தில் இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசினா ஏன் சபைக்கு வருவாங்க, என்னுடைய கூட்டத்துக்கு வருவாங்க, இவங்கக்கிட்ட இந்த இதெல்லாம் பேசினா இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு வசப்படுத்தி சில ஊழியர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள். அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை சோதித்து பார்க்கிறார். நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் என்கிட்ட வரியா, இல்லைனா வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை யாரு கூறுகிறார்களோ அவர் உள்ளத்தில் நீ போறியா, அவர்கிட்ட நீ போறியா என்று கர்த்தர் நம்மளை சோதித்து பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களை, நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் வெறும் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஒரு கூட்டத்தில் உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய வீடு வாங்க போகிறீங்க, உங்களுக்கு பெரிய ஒரு கார் தர போகிறாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய உங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு பணம் சேரப்போடுது, இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொல்லும்போது மக்கள் அதில் என்ன பண்ணுறாங்க? விழுந்து போய்கிறாங்க. கள்ள தீர்க்க தரிசிகள் இல்லையா? சில பேருக்கு அந்த அபிஷேகம் இருந்தாலும் அதை போலியான வல்லமையாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுடைய வல்லமை பெரிதாயிருக்கும். சிந்தித்து பார்ப்போம். போலியான வல்லமைக்கு நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோமானால் இன்றைய நாளன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும். அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் அனல் கொண்டு ஆவியிலே அனல் கொண்டு அறிந்தவர்களாய் நாம் செயல்படும் போது இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் விலகி இருக்க முடியும். கர்த்தர் நம்மளை அதிலிருந்து பெரிய விடுதலை தருவார். நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நாம் கர்த்தரை நோக்கி சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.